ஆடி அமாவாசையை முன்னிட்டு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏராளமான மக்கள் புனித நீராடினார்கள். விநாயகர் தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் உள்ளிட்ட 16 வகை தீர்த்தங்களை கொண்ட புனித கடல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடுவது இந்துக்களில் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள். அந்த வகையில் பொதுமக்களுக்கு நீர்நிலைகளுக்கு சென்று அரிசி பூக்களை கொண்டு பூஜைகள் செய்து தர்ப்பணம் செய்வது புனித நீர் ஆடுதல் வழக்கம். அந்த வகையில் சரஸ்வதி தீர்த்தம், விநாயகர் தீர்த்தம் போன்ற 16 வகை தீர்த்தங்களை கொண்ட முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் புனித நீராட குவிந்தனர். இங்கு இருக்கும் வேத விற்பனர்கள் மூலம் பூஜைகள் செய்து கடலில் இறங்கி தர்ப்பணம் செய்து புனித நீராடினார்கள். குமரி மாவட்டம் மட்டுமல்ல, அண்டை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் ஆடி அமாவாசை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்ததால் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பின்னர் இங்குள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்து தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினார்கள். அப்படியே சரி அவசரப்பட முடியாது. சொல்லுங்க நல்லா அதுல நீ முடியும். நம்ம மாதிரி எல்லாருக்கும் போவாங்க, எல்லாருக்கும் அப்படி முடியும். திருத்தங்கூர்ல ஐயனார் கூடுதலே அப்படியெல்லாம் சரி அவசரப்பட முடியாது. சொல்லுங்க நல்லா ஆடி அமாவாசைக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கன்னியாகுமரியில் வந்து கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினச்சிருக்கோம். அதனால் அதை வந்து பச்சரிசி, எள்ளு எல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணியிருக்கோம். கடலில் புனித நீராக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லாயிருக்கு. குமார்.